Hi, hello everyone. Welcome back to our channel. Today recipe Royal Falooda. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு ரோஸ் சிரப் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதுல 3/4 கப் தண்ணி ஊத்திக்கோங்க. இது நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ நல்லா பாயில் ஆன பிறகு இதுல 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது நல்லா கரையட்டும். இப்போ நல்லா கொதிச்ச பிறகு இதுல 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு நல்லா திக் ஆயிடுச்சு சிரப்பு. இப்போ இதுல ரோஸ் மிக்ஸ் 3ல இருந்து 4 டிராப்ஸ் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரோஸ் மிக்ஸ் இல்லைன்னா ரோஸ் எசன்ஸ் 2 டிராப்ஸும் ரெட் ஃபுட் கலர் 2 டிராப்ஸும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ரோஸ் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபலூடாக்கு தேவையான பால் ரெடி பண்ணலாம். ரோஸ் மில்க் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 கப் பால் எடுத்துக்கோங்க. இதை நல்லா பாயில் பண்ணுங்க. இப்போ இதில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கூல் ஆயிடுச்சு. இப்போ இதில் 2 டிராப்ஸ் ரோஸ் மிக்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுக்கோங்க. இப்போ ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல போடக்கூடிய சேவை ரெடி பண்ணலாம். இப்போ இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுல தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பாயில் ஆனதும் சேமியா எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வேக விடுங்க. இப்ப சேமியா நல்லா வெந்துடுச்சு. இப்ப இத தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நெக்ஸ்ட் ஜெல்லி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் பேக்கை பிரிச்சு சேர்த்துக்கோங்க. இதுல ப்ரீமிக்ஸ் பேக்கெட் இருக்கும், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்ப இதை நல்லா கட்டி இல்லாம நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 400 மில்லி தண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா கொதிக்க வச்சு இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா கரைஞ்சிரும். இப்போ உடனே நம்ம பவுலில் எந்த மோடில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 2 மோட்ல நான் விட்டுருக்கேன். இதை ஒரு 1/2 an hour விட்டுக்கோங்க. நல்லா செட் ஆயிரும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பேசில் சீட் ஊற வச்சுக்கலாம். இதில் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட் போட்டு நான் தண்ணி மூழ்கிற அளவுக்கு விட்டுக்கோங்க. இது ஒரு 1/2 an hour நல்லா ஊற விட்டுக்கோங்க. இப்போ 1/2 an hourல நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சு நல்லா ஜெல்லி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதுவும் ரெடி ஆயாச்சு. இனி நெக்ஸ்ட் நம்ம கப்ல அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க.
இதில் ஃபஸ்ட்டு ரோஸ் மிக்ஸை வந்து விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கோங்க. நெக்ஸ்ட்டு சப்ஜா சீடு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீடு சேர்த்துக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்து நம்ம வேக வச்ச சேமியாவை சேர்த்துக்கோங்க. இதுவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ரோஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்தது ஜெல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொய்யா, ஆப்பிள், மாதுளப்பழம் வெட்டி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் மேலே சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே ஐஸ்கிரீம், எனி ஃப்ளேவர், என்ன ஃப்ளேவர்னாலும் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் ரோஸ் சிரப் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நட்ஸ் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே டூட்டி ஃப்ரூட்டி போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ராயல் ஃபெலூடா ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching.